அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க இருக்கிறது குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். வருகின்ற 2025 வருகின்ற குரு பயிற்சி எந்தெந்த ராசிகளுக்கு என்ன மாதிரியான நற்பலனை தர காத்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பொதுவாக ஒவ்வொரு குரு பயிற்சியிலையும் மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த குரு பயிற்சியில் ஏதாவது நன்மை நமக்கு நடந்துராதா, நம்ம ராசிக்கு நடந்துராதா, நம்ம குடும்பத்துக்கு நடந்துராதா, தன்னுடைய முன்னேற்றத்துக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா இந்த குரு பயிற்சியில் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அதிகப்படியான எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எதனால் இந்த எதிர்பார்ப்பு இவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜநிலை கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வருட கிரகங்கள் ராகு, கேது, சனி, குரு, இவர்களில் குரு மட்டுமே முழு சுபர் அப்படிங்கிற அடிப்படையில் வராரு. சுக்கிரன் கூட பார்த்தோம்னா அவர் 3/4 பங்கு சுபர் தான், 1/4 பங்கு பாவி அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருப்பார். 1/4 பங்கு எந்த ஒரு ராசிக்கும் கெடுதலை செய்யக்கூடியவர். ஆனால் குரு பகவான் அப்படி இல்லை. தான் அமரக்கூடிய இடங்களை சிறிது பழுதுபடுத்தினாலும் கூட குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்க்க கோடி குற்ற நிவர்த்தி அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கனால எப்பொழுதுமே குரு பயிற்சிக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குரு எந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காரகம் ஏற்றுக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு நேர்மை, முதல் விஷயம் நேர்மை, ஒழுக்கம், இதுக்கெல்லாம் காரணம் அவர் தான். வாக்குக்கு இவர் தான் பொறுப்பேற்றுக்கிறாரு. உங்களுடைய குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்கு இவர் தான் பொறுப்பேற்றுக்கிறாரு. அப்படிங்கும்போது மிக சிறப்பான யோகத்தை தரக்கூடிய அனைத்து விஷயங்களுக்குமே படிப்பின் மூலமாக வரும் வேலை, கணக்கன், பொன்னவன், மன்னவன், இப்படி ஏகப்பட்ட நற்பண்புகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா? நீங்கள் படித்த படிப்புக்கான ஆசிரியர் வேலை, பேராசிரியர் வேலை, ஒரு பிஹெச்டி படிப்பு படிக்கிறீங்கன்னா கூட அதுக்கு புதன் காரகம் ஏற்றுக்கிறாரு அப்படின்னாலும் கூட அந்த படிப்பு முழு வெற்றி அடைகிறதுக்கான உதவிகளை குருதா செய்கிறார். அந்த வகையில் மிக சிறப்பான நற்பலன்களையும் யோக பலன்களையும் வாரி வழங்கக்கூடியவர். குழந்தை செல்வங்களுக்காக நாம் ஏங்கி தவிக்கிறோம் இல்லைங்களா, அந்த குழந்தை செல்வத்தை தரக்கூடியவரும் குரு பகவான் தான். அதற்கான காரகமும் அவர் தான் ஏற்றுக்கிறாரு. இவர் என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா, சுபர்களுடைய பார்வையில் இருந்தார்னா சிறப்பு, சுபர்களோட சேர்க்கையில் இருந்தாருனாலும் சிறப்பு. இது இல்லாமல் பாவிகளுடைய பார்வை, பாவிகளுடைய சேர்க்கை இது வரும்பொழுது சிறிது கெட்டு போகிறாரு. தன்னுடைய பலன்களை, நற்பலன்களை அளிப்பதில் சிறு தாமதங்களையும் தடைகளையும் பெறாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனியுடைய பார்வையில் எங்கே இருந்தாலும் அவர் தான் கொடுக்க வேண்டிய நற்பலனை கொடுக்கறதுல கொஞ்சம் சிரமத்தை சந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இவருக்கு முழுக்க கெடுபலனை தரவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராகு பகவான் தான். குரு பகவான் ராகுவுடன் இணைந்திருக்கும் பொழுது ஒரு 5 டிகிரிக்குள்ளே இருந்தாருன்னா கண்டிப்பாக அவன் அஸ்தமனம் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். கிரகண தோஷம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த தோஷம் அடையும் பொழுது குரு பகவான் அங்கு தன்னுடைய காரகத்தையும் தன்னுடைய பாவகத்தையும் தன்மைகளை செய்ய சிறிது தடுமாற்றம் கொள்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பாவிகளுடைய பார்வை, பாவிகளுடைய சேர்க்கை இல்லாமல் இருப்பது ஓரளவிற்கு சிறப்பை தரும். இருந்தாலும் அவர் முழுக்க பாவிகளுடைய பார்வையில் இருந்தாலும் கெட்டு போகிறதில்ல. இருந்தாலும் தான் கொடுக்க வேண்டிய ஆதிபத்திய பலன்களை தடை தாமதமாகவே கொடுக்கிறார். அதனால் கொஞ்சம் சிரமத்துக்குள்ளாகக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்துகிறார். அப்படிங்கிறதுனால பொதுவாக குரு பயிற்சி எப்பொழுதுமே சிறப்பு தாங்க அனைவருக்குமே. அப்போ இந்த குரு பயிற்சி வரக்கூடிய 2025 வரக்கூடிய குரு பயிற்சி மற்ற ராசிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசிகளுக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்த்துடலாம். இப்போது மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இவர் யாராக வருவார், குரு பகவான் யாராக வருவார் அப்படின்னு பார்த்தோம்னா, 7ஆம் வீடு என்கின்ற கலத்தர ஸ்தானத்திற்கும் 10ஆம் வீடு என்கின்ற தொழில் ஸ்தானத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவராக வருவார். இவரே மாரக ஸ்தானாதிபதியாகவும் வருவார். அப்படிங்கும்போது மாரகம் பாதகத்தை செய்யக்கூடியவர் குரு பகவான். இப்போ இவர் ராசியில் அமர்றாரு, இது நல்லதா சிறப்பா அப்படின்னு கேட்டோம்னா ஓரளவுக்கு தடுமாற்றத்தை தருவார். தரமாட்டார்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் தடுமாற்றத்தை தருவார். இருந்தாலும் அவர் பார்வைப்படக்கூடிய இடங்கள் அனைத்தும் சிறப்பு. அந்த சிறப்புகள் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த கண்டிப்பாக உதவும். அதனால் பெரிய கவலை வேண்டாம். என்ன ஒன்றுனா கவனமாக இருக்கணும். பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ள மனசுடையவர்கள்னு சொல்லலாம். அவங்க எவ்வளோதான் ஒரு கீட்டகமாக மற்றவங்ககிட்ட பேசினாலும் கூட, குதர்க்கமாக பேசினாலும் கூட மற்றவர்கள் மேல் அதிகப்படியான அன்புகளையும் பாசத்தையும் செலுத்துபவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் இரட்டத்தன்மை உடைய மனநிலை உடையவர்களும் சொல்லலாம். அடுத்தவர்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை செஞ்சுட்டு துன்பங்களையும் துயரங்களையும் இவர்களுக்கு சொந்தமாக்கிக்கிறதுல
இவர்களை விட்ட ஆளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருப்பாங்க மிதுன ராசிக்காரர்கள். நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யலைங்க, எல்லாத்துக்கும் நல்லது தான் செஞ்சுக்கிட்டு வரேன், என் கூட பிறந்தவங்களாக தான் எல்லாத்தையும் நினைக்கிறேன், நண்பர்களிருந்து சொந்தம் வந்தால் எல்லாத்தையும் என்ன அரவணைச்சு தான் போனேன், ஆனால் என்ன அரவணைக்க ஆள் இல்லை, எனக்கு மொத்தமாகவே சூனிய வச்ச மாதிரியே வாழ்க்கை போயிட்டு இருக்குது, ஒன்றும் சிறப்பு இல்லை, கூட்டு தொழிலில் சிறப்பு இல்லை, கூட்டாளிகள் மூலமாக சிறப்பு இல்லை, நண்பர்கள் என்னை ஏமாத்தினாங்க, ஆனால் எல்லாரையும் நான் நல்லபடியாக தான் வச்சுக்கிட்டேன், நான் யாரையுமே குறையும் வைக்கல, குறையும் சொல்லலை, ஆனால் என்னுடைய நிலைமை இப்படி இருக்குது. அதிகப்படியாக வருத்தப்படுறவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள். சரி, இந்த குரு பயிற்சியாவது இவர்களுக்கு சிறப்பை தருமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே இவர்களுக்கு சென்ற 1.5 வருடங்கள் மிக சிறப்பு அப்படின்லாம் சொல்லிட முடியாது. இந்த ராகு கேது பயிற்சிகள்லாம் ஆனதுலேருந்து பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. கேது பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்ததுலேருந்து இவர்களுக்கு குடும்பத்திலும் சரி வீட்லேயும் சரி கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொடுத்துக்கிட்டே வந்தார். ஒரு நல்ல காரியத்துக்கு முயற்சி பண்ணால் கூட எந்த ஒரு நல்ல காரியங்களும் நடக்கலை, சுபகாரியங்களுக்கு முயற்சி பண்ணால் சுபகாரியங்கள் நடக்கலை. என் வீட்டுக்குள்ளே சூனியம் வச்ச ஒரு நிலையிலேயே இருந்தது, வீட்டுக்கு வரணுன்னாவே பயந்து தான் வர வேண்டியது இருந்தது, அந்த வீட்டுக்குள்ளே படுத்தாலும் நிம்மதியான தூக்கம் இல்லை, துன்பத்தையும் துயரத்தையும் தான் சந்தித்தேன். ஒரு வீடு கட்டலான்னு முயற்சி பண்ணால் வீடு கட்ட முடியல, கட்டிகிட்டு இருக்கிற வீட்டை முடித்து குடி வரலான்னு பார்த்தோம், அதுக்கும் எங்களால் முடியல. ஒரு வண்டி வாகனம் வாங்கலான்னு திட்டமிட்டு இருந்தோம், வண்டி வாகனம் கூட வாங்க முடியாத அளவுக்கு எங்களுடைய நிலை இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் தான் மிதுன ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட இந்த 1.5 வருடங்கள் இருந்தாங்க. இப்போ அதற்கான நிலைகள்லாம் கண்டிப்பாக மாறப்போகுது. எனக்கு கேது பகவானும் மாறி 3ஆம் இடத்துக்குள்ளே வந்துடுறாரு. இப்போ குரு பகவானும் உங்களுடைய விரயஸ்தானத்திலேருந்து விரயத்தை கொடுத்துருந்த விரயஸ்தானத்திலேருந்து அவர் எங்கே வராரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ம குருவா உங்களுடைய ராசிக்குள்ளேயே வராரு. தனித்து நிற்கின்ற குரு பகவான் தான் சிரமத்தை கொடுப்பார். இப்போ உங்களுடைய ராசிக்கும் போது அங்கே சந்திரன் இருப்பார், அங்கே குரு சந்திர யோகம் அப்படிங்கிற அடிப்படையிலையும் அவர் ஆக்டிவேட் ஆகுவார். அதனால் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை தர காத்திருக்கு இந்த காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு நீங்கள் இருக்க வேண்டியது கவனமாக இருக்க வேண்டியது தான். எனக்கு கேது பகவான் 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுடைய தைரிய வீரியத்தில் சில சிக்கல்களையும் சிரமத்தையும் கொடுக்கும். உங்களுடைய தைரியத்தினாலேயே நீங்கள் சில வேலைகளில் சில நிலைகளில் உங்களுக்கு அதிகப்படியான கெடுபலனை வாங்கிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். உங்களுடைய இளைய சகோதர ஸ்தானத்திற்கும் உங்களுக்கும் பிரிவு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதனால் இளைய சகோதர ஸ்தானத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியிலையும் கவனமாக இருங்க. இதில் கவனமாக இருந்துட்டிங்கனாவே உங்களுக்கு பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ குரு பகவான் ராசியிலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது சிறப்பா? 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது ஏதாவது தோஷம் இருக்கா அப்படின்னு சொன்னோம்னா 5ஆம் இடத்துல குரு அமரும் பொழுது ஒரு புத்திர தோஷத்தை ஏற்படுத்தினால பார்க்கும் பொழுது அது தோஷம் இல்லைங்க. கண்டிப்பாக இவ்வளோ நாள் மிதுன ராசிக்காரர்கள் குழந்தை பேருக்காக ஏங்கி காத்திருந்தீங்களா? கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு குழந்தை பேருக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் என்ன ஒன்று பண்ணுறீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தை கையெடுத்து கும்பிடுங்க. வாரம் வியாழக்கிழமை கண்டா உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டுட்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேறுகளில் இருந்த தடை தாமதங்கள் கண்டிப்பாக நீங்குங்க. அதே போல் உங்களுடைய பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் தடைகளும் தாமதங்களும் கண்டிப்பாக நீங்குங்க. உங்களுடைய பூர்வீகத்தில் இவ்வளோ நாள் வம்பு வழக்குகள் இருந்து வந்ததா, பிரச்சனை இருந்து வந்ததா, கண்டிப்பாக நீங்கும். அதற்கு உங்களுடைய குலதெய்வ அருளும் சிறப்பாக இருக்குது. ஏன்னா குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது உங்களுடைய பூர்வீகம் பலப்படும், பூர்வ புண்ணியம் சிறப்படையும், உங்களுடைய குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு புத்திர பேறு மூலமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தும், உங்களுடைய குழந்தைகள் வழியில் சந்தோஷத்தை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சிறு விஷயம் என்ன அப்படின்னா சில நிலைகளில் குழந்தைகள் மூலமாக சிறு சிறு சங்கடங்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும். இது எந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய குழந்தைகள் 10 பருவத்துக்கு மேலே இருந்தாங்கன்னா அவர்களுடைய காதல் நட்பு சம்பந்தப்பட்ட வட்டாரங்கள் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத மன சங்கடங்களையும் கொண்டாந்து விடக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் உங்கள் பிள்ளைகள் மேல் கவனத்தை வச்சுக்கிட்டிங்கனாவே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். காதலில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சிறப்பு தான். காதல் திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகளை அதிகப்படியாகவே ஏற்படுத்தி கொடுத்துறாரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அவர் எங்கே பார்க்குறாரு? 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7 கலத்திரஸ்தானம், கூட்டாளிகள், கூட்டு தொழில், நண்பர்களை பற்றி சொல்லக்கூடிய இடம். இவ்வளவு நாள் கூட்டு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனை கண்டிப்பாக நீங்கும், நண்பர்கள் வட்டத்தில் இருந்து வந்த பகை கண்டிப்பாக நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சிக்கலும் சிரமங்களும் கண்டிப்பாக நீங்கும். ஏன்னா இவர் கேது பகவான் 4ஆம் இடத்துல வந்ததுலேருந்து சுகம்னா என்னன்னே தெரியல அப்படிங்கிற நிலைகளுக்கு மிதுன ராசிக்காரர்கள் போயிருந்தீங்க. சுகம்னா என்னன்னு தெரியல, வாழ்க்கைனா என்னன்னு தெரியல, கணவன் மனைவி ஒரே வீட்டில் இருந்தாலும் அதிகப்படியாக பேசாத நாட்கள் அதிகம் அப்படிங்கிற ஒரு பிரிவினைக்குள்ளேயும் இருந்தீங்க. இது இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக நீங்கி ஒரு நல்ல முன்னேற்றத்தையும்
நல்ல ஒரு அந்யோன்ய நட்புகளையும் கொடுக்க தயாராகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். முன்ன கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனை கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் நீங்குங்க, நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ அருளும் இருக்குது. அடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடம் 9ஆம் இடம், பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். உங்களுடைய தந்தை ஸ்தானத்தை பார்க்குறார். தந்தை ஸ்தானத்தை பார்க்குறது மிக ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா, 9க்கு ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாருங்க. 10னா கர்மம், வீண் கர்ம செலவுகளையும் வீண் தண்ட செலவுகளையும் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா குருவோடைய வீடு தான் அந்த 10ஆம் இடம். அவர் எங்கே இருக்கிறாருன்னா கேந்திர மாரி அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்துலேருந்து பார்த்தோம்னா மிதுன ராசி கேந்திரமாக வரும். பொதுவாக குரு கேந்திரம் ஏறுவது அவ்வளோ சிறப்பு இல்லை. அப்படிங்கிறதுனால தந்தை வழி உறவுகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தந்தை மகனுக்கான உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அந்த சிறு விரிச்சல் உங்களுக்கு காலத்துக்கும் தந்தை மகன் உறவுகளில் பேசிக்கக்கூடாத ஒரு நிலைகளை கூட ஏற்படுத்தி தரும். அதனால் எப்பொழுதும் தந்தை மகன் உறவுகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் தந்தை சொத்து பத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் கண்டிப்பாக தீரும். எவ்வளவு நாள் தந்தை சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கலும் சிரமங்களும் கண்டிப்பாக தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை, நல்ல ஒரு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த குரு பயிற்சி அமையுது. பொதுவாக நீங்கள் யாரெல்லாம் இந்த காலகட்டங்கள் நம்பக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, 3ஆம் நபர்களை நம்பி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் கொஞ்சம் சிரமத்தை கொடுத்துரும். அதே போல் நண்பர்கள் வழியில் இருந்து வந்த சிக்கல் தீரும். இருந்தாலும் கூட்டு தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா தொழிலில் பெரும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருது அப்படிங்கலாம். பெரிய அளவில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு குரு பகவான் பாதகத்தை செய்ய மாட்டார். ஏன்னா யாருடைய பிடியிலையும் இல்லை, கேதுவுடைய பிடியில் மட்டும் இருக்கிறார். கேது குருவுக்கு பெரும் கெடுபலனை தரவர் இல்லை. உங்களுடைய ராசியில் உள்ள சந்திரனோடு இணைந்திருப்பது சந்திரமங்கல யோகம் என்கின்ற சிறப்பான அடிப்படையில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு இந்த ஒரு வருடம் மிக சிறப்பான வருடங்கள் தான். சிறிது கவனத்தோடு இருங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை அருகிலுள்ள ஜோதிடரில் அடுக்கி அவர்கள்ட்ட காட்டி என்னெல்லாம் தடைகள் இருக்குது அப்படின்னு பார்த்து அதற்கு என்ன பரிகாரமோ அதை செஞ்சுக்கிட்டிங்கனாவே மிக சிறப்பான ஒரு யோகத்தை கண்டிப்பாக இந்த ஒரு வருடத்தில் அடையலாங்க. அதனால் கவனமாக இருந்து இந்த குரு பயிற்சியை உங்கள் குடும்ப வளர்ச்சிக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.